ரேவதி, ரேவதி, ரேவதி. ரேவதி, ரேவதி அக்கா, என்னடி உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்னும் சாப்பிட வரலேன்னு ரூம்ல போய் தேடி பார்த்தா அங்க காணோம், மாடியில போய் பார்த்தா அங்கேயும் காணோம். எங்க வந்து நின்னுட்டு இருக்க? மனசே சரியில்லக்கா. ஏண்டா பிறந்தோன்னு ரொம்ப வேதனையா இருக்குக்கா. ஏன் ரேவதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாரு, வயித்துல குழந்தை இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என்னால முடியலக்கா. நடக்கிற ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது எதுக்கடா பிறந்தோன்னு எனக்கு தோணுது. அப்படி எல்லாம் சொல்லாத ரேவதி. இப்ப உனக்கு என்ன கவலை? மகேஷ் வேலையை விட்டுட்டான் தானே? நான் அவன் கிட்ட பேசுறேன். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வேலையை பாத்துக்கோன்னு நான் சொல்றேன். நான் சொன்னா அவன் கேட்டுப்பான். எனக்கு அந்த கவலை கூட பெருசா இல்லக்கா. ஆனா அம்மாவை நினைக்கும் போதுதான் கவலையாவோ அழுகையாவோ வருது. நீ என்ன அம்மா பேசுனதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்கிறாங்க தான் எனக்கு அழுகையா வருது. ஏய், நான் தான் அழாத அழாதன்னு சொல்றேன்ல. அழாத. கொத்தி காட்டியாவது பேசிக்கிட்டு இருந்த அம்மா இப்போ ஒரேடியா என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்களேக்கா. வீட்டை விட்டு தண்ணி கொடுத்தன போகணும்னு சொன்னவங்க இப்ப அவங்க மனசுல இருந்து என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்களாக்கா. கடைசி பொண்ணுன்னு என்கிட்ட எவ்வளவு செல்லமா இருப்பாங்க, எவ்வளவு அன்பா பேசுவாங்க. அந்த அம்மா எனக்கு திருப்பி கிடைப்பாங்களாக்கா? அம்மா பேசினதை நான் ஏதோ தப்பா எடுத்துக்கல, கோபமும் படல. ஆனா அம்மாவை என்கிட்ட ஒரு வாட்டி பேச சொல்லுங்கக்கா. என்னடி ரேவதின்னு ஒரு தடவையாவது கேட்க சொல்லுங்கக்கா. எனக்கு அம்மா வேணும்க்கா. என் மேல பாசமா இருந்த பழைய அம்மா வேணும், பிளீஸ்க்கா. இத பாரு ரேவதி, நீ வந்து அம்மா கிட்ட பேசு. அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிடு, அப்படியே அம்மா மேல உருகிடுவாங்க பாரு. வாடி. இல்லக்கா, அம்மா வந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. ஏண்டி, நீ வந்து பேசு, நான் வேணா உன் கூட வரேன். வா, முதல்ல வா. பிளீஸ்க்கா, அம்மாவை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வா. நான் அவங்க கிட்ட பேசி அவங்க மடியில தலை வச்சு படுத்துக்கிறேன். சரி, நீ அழாம இரு. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அழக்கூடாது. ரேவதி கிட்ட ஏமா நீ பேச மாட்டேங்கிற? அவ எவ்வளவு கவலைப்படுறா தெரியுமா? இத பாருமா, நீ பேசின எதையுமே அவ மனசுல வச்சுக்கலமா. அவ உன்னை தப்பாவும் நினைக்கல. நீ அவகிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை பேசினா போதுமா. வாமா, வந்து அவகிட்ட பேசுமா. என்னம்மா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற. அவ்வளோ கல் நெஞ்சமா உனக்கு? எது புகை வாசனை வருது?
போச்சுமா உனக்கு? அம்மா என்ன கேட்ட? என்ன என்னம்மா நீ என்ன நினைப்புல இருக்க நீ? உன் சேலை தீ பிடிச்சு எரிஞ்சதுமா, அத கூட கவனிக்காம பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிற. சேலையில தீ பிடிச்சிருச்சா? என்னடி சொல்ற? என்னம்மா நீ இது கூட உணர முடியாத அளவுக்கு உன் மனசுல என்னம்மா ஓடிட்டு இருக்கு? இது பாரு, நீ ஒண்ணு சமைக்க வேண்டாம், நீ முதல்ல போய் படுவா. எங்கடி கூப்பிடுற? இரு, சமையல முடிச்சிட்டு வரேன். நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேசாம ரூம்ல வந்து படுவா. ரூம்ல வந்து படு. அம்மா உட்காருமா. அம்மா, நான் உனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீ இரு. அம்மா உட்காந்துட்டு தானே இருந்தாங்க. அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா 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 என்னமாச்சு? ஐயோ அம்மா, அப்பா, அம்மா ரேவதி. என்னம்மா மாலுக்கு? ஐயோ, உங்க அம்மா ஏன் கிடக்கா? அம்மாக்கு என்னாச்சு பாருங்கப்பா. அம்மா சேலை தீ பிடிச்சிருச்சுப்பா. சேலை தீ பிடிச்சா? என்னம்மா இது? என்ன அடிச்சிட்டப்பா. அதுக்கு அப்புறம் சரி ரூம்ல படுக்க வச்சிட்டு காபி எடுத்துட்டு வரலாம்னு போனேப்பா. வந்து போய் இப்படி படுத்து கிடக்குறாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல மகன். அம்சா திடீர்னு மயக்கம் போட்டு விட்டுட்டா. நீ போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, நம்ம எல்லாம் போகலாம். வாங்க. அம்சா, அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? நீ பாரு. அம்மா, எனக்கு பயமா இருக்குப்பா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? வெற்றிவேல் ஜோசியர். நந்தினி அம்மா வர சொல்லிருந்தாங்க, அதான் வந்தேன். நந்தினி வர சொன்னாளா? ஆமா. சரி சரி, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க ஜோசியரே, உட்காருங்க. அம்மா நந்தினி, நந்தினி, நீ வர சொன்னதா ஜோசியர் வந்திருக்காரு, வாமா. இது வரேன். இப்ப வந்துருவாங்க. ஆ. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? என்ன நந்தினி, எதுக்காக ஜோசியரை வர சொல்லிருக்க? மறந்துட்டீங்களா அத்தை? ஆதி கையால அகிலா கழுத்துல தாலி கட்டணுமே, அதுக்காக தான். ஆமா இல்ல, அகிலாவோட தாலிய யாரோ ஒருத்தன் பறிச்சுட்டு போனதால
வேற ஒரு நல்ல நாள் பார்த்து ஆதி கையால தாலி கட்டிக்கணும்னு கோயில் ஐயர் சொன்னாருல்ல, அதுக்கு நாள் பாக்குறதுக்கு தான் ஜோசியரை வர சொன்னியா? ஆமா அத்தை, அதுக்காக தான் வர சொன்னேன். அக்கா என்னக்கா இதெல்லாம்? இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசரம்? கொஞ்ச நாள் போட்டுமேக்கா. என்ன அகிலா சொல்லும், நல்ல விஷயத்துல தள்ளி போடக்கூடாது. தட் டே தட் ஒர்க். நந்தினி சிஸ்டர், தேங்க்ஸ் a lot. இந்த ஏற்பாடையெல்லாம் நானே பண்ணலான்னு இருந்தேன், பட் என்னை விட ஃபாஸ்ட்டாக நீங்களே பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அம்மா நல்ல நாள் பார்த்துடலாமா? தாராளமா பாருங்க. பொண்ணு பேரு மாப்பிள்ளை பேரு நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க, பொருத்தம் பார்த்து நல்ல நாள் குறிச்சுடலாம். பொறுத்தெல்லாம் எதுக்கு இப்ப பாத்துட்டு? இவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தான். இவ தாலிய ஒருத்தன் பறிச்சுட்டு போனதாலதான் பரிகாரமா மறுத்தாலிய கட்டிக்கோன்னு சொன்னாரு. அதுக்குதான் நாள் குறிக்கணும். என்ன நந்தினி, இந்த விஷயம்லாம் நீ ஜோசியர்கிட்ட சொல்லலையாமா? இல்ல, வீட்டுக்கு வந்ததும் சொல்லலாம்னு நினைச்சேன் அத்தை. அப்படியா? பரவாயில்லம்மா, அதான் விஷயம் தெரிஞ்சு கொடுத்து அதை விடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை பேர் மாத்திரம் சொல்லுங்க, நான் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்றேன். இவ அகிலா, அவர் ஆதி. ஃபுல் நேம் ஆதி கேசவன். அகிலா ஆதி. ஆ ஆ ஆஹா, பேர்ல முதல் எழுத்து ரொம்ப பொருத்தமா இருக்கே, ரித்தமேட்டிக்கா. அடடா, என்ன மாதிரி நேரம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு முகூர்த்தம் என் சர்வீஸ்லயே நான் பார்த்தது இல்ல. இந்த முகூர்த்த நேரத்துல ஆதி அகிலா கழுத்தில் தாலி கட்டினா 2 பேரும் வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயார் வாழ்ற மாதிரி அமோகமா வருவா. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விளக்கமா சொன்னீங்கன்னா நாங்க இன்னும் சந்தோஷப்படுவோம். வர புதன்கிழமை நான் ரொம்ப நன்னா இருக்குமா. சந்தோஷங்க. எல்லா சுபகிரகங்களும் வலுவா நல்ல இடத்துல அமைஞ்சிருக்குமா. இப்படி ஒரு நாள்ல முகூர்த்தம் அமையிறது நீங்க எல்லாம் செஞ்ச புண்ணியம்மா. சரி. அதனால இந்த முகூர்த்த நாள்ல அகிலா கழுத்துல ஆதி தாலி கட்டுற ஃபங்க்ஷன் வச்சுங்க. சரி, நான் நேரம் குறிச்சு தரேன். அத்தை, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. இதுல நல்ல நேரம் குறிச்சிருக்கேன். சரிங்க. இந்த நேரத்துல பரிகாரத்தை பண்ணி தாலி கட்டுற வைபவத்தை வச்சுங்க. சரிங்க. அத்தை, இந்தாங்க கொடுங்க. எடுத்துக்கோங்க. என்னம்மா இது 501 கொடுக்குறீங்க? வழக்கமான 251 தானே வாங்குறது. ஐயா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க, அதான் 2 மடங்கா கொடுத்திருக்கேன். ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஜோசியரே, 1 minute. Keep it. 1000 ரூபாவா? எதுக்கு ஜோசியரே வாயை புழக்கிறீங்க? எனக்கும் என் செல்ல அகிலாவுக்கும் ஸ்வீட்டான நியூஸ் சொல்லியிருக்கீங்க. யூ டிசர்வ் இட். என்ஜாய். அடடே, இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. பணமழையா கொட்டுறதே. அம்மா வரேம்மா. Keep this வரேன். too. ஐயா வரேன். 1001 வச்சுக்கோங்க. 1001. நமஸ்காரம். அகிலா, ஜோசியர் குடிச்சு கொடுத்த நல்ல நேரத்தை சாமி முன்னாடி வச்சு கும்பிடலாம். கொடுங்க அத்தை. கரெக்டா சொன்னம்மா. போ. நல்லா கும்பிட்டு போ.
நந்தினி மேடம், ஜோசியர் ஏற்பாடு பண்ணது என்னமோ நீங்கள் தான். இன்னும் சம்திங், அந்த ஜோசியர்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லி தந்ததெல்லாம் நான் தான். அகிலச்சலம், நான் இந்த வீட்டுக்கு போகும்போதே நீயும் நானும் கணவன் மனைவியாக போக போகிறத no one can stop it, even that God. பழுதி, அத்தை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம், உடனே வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணியே, அத்தைக்கு என்னாச்சு? என்னங்க, அம்மா காலையில சமையல் கட்டுல இருக்கும்போது சேலையில தீ பிடிச்சிடுச்சுங்க. நான் மட்டும் கவனிக்காம இருந்திருந்தேனா நேரம் எங்க அம்மாவை உயிரோட பார்த்திருக்கவே முடியாதுங்க. அத்தைக்கு சேலையில தீ பிடிக்கிறத பாத்துக்கிட்டு நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அம்மா காலையில இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி தாங்க இருந்தாங்க. அதனாலதான் புடவையில தீ பிடிச்சது கூட தெரியாம வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தீ பிடிச்ச சேலையை அடிச்சு அம்மாவை கூட்டிட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கலான்னு வந்து பார்த்தாங்க. அம்மா சுய நினைவே இல்லாம இருந்தாங்க. நாங்கெல்லாம் பதறி போய் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம். வர வர அத்தை என்ன இப்படி பண்றாங்களேன்னு தெரியல. எதையோ உன்னை மனசுல வச்சுக்கிட்டு அதை வெளியிலயும் சொல்லாம இப்படி எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி டாக்டர். எப்படியோ என் அம்சாவை காப்பாத்திட்டீங்க. நாங்க உள்ள போய் அம்சாவை பார்க்கலாமா? சாரிங்க, இப்ப யாரும் அவங்கள பார்க்க முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் ஒய்ஃபை நாங்க யாரும் இப்ப பார்க்க முடியாதா? எதுக்காக அப்படி சொல்றீங்க? உங்க ஒய்ஃபுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, ஆனா அவங்க இன்னும் நார்மல் ஸ்டேஜுக்கு வரல. அவங்க அவங்களுக்கு ஹெவி பிரஷர் இருக்கு, குறையவே மாட்டேங்குது. அவங்கள செக் பண்ணி பார்த்ததுல அவங்க கடுமையான மன அழுத்தத்துல இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது. அதுக்காக நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். பிரஷர் குறையறதுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கேன். எல்லாம் சரியாகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்த உடனே வார்டுக்கு மாத்தின உடனே நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். அம்சவல்லிக்கு சீக்கிரம் பிரஷர் குறைஞ்சிடும்ல? அவன் நல்லபடியா குணமாயி எப்போ முதல்ல நார்மல் ஆயிடுவாள்ல? இப்போதைக்கு சரியாயிடும். ஆனா அவங்க நார்மலா சரியாகணும்னா உங்க எல்லோரோட ஒத்துழைப்பும் வேணும். நீங்க எதுக்கும் கவலைப்படவோ பயப்படவோ கூடாது. இதெல்லாம் இல்லாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க சீக்கிரமா சரியாயிடுவாங்க. ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன்? இப்படி எதுக்கும் பயப்படாத பயப்படாதேன்னு அவளுக்கு எத்தனை தடவை எடுத்து சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாளு. இப்படி பயந்து பயந்து கடைசியில இங்க வந்து இப்படி கிடக்கிறாளே. ஆண்டவனே, இதுக்கு விமோச்சனமே கிடையாதா? அப்பா, அம்மா மனசுல அப்படி என்னதான்ப்பா பயம் இருக்கு? நீங்களாவது சொல்லுங்கப்பா. அன்னைக்கு கேட்டப்பவும் ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் சொல்லாம விட்டுட்டீங்க. என்னைக்காவது சொல்லுங்கப்பா, எதுக்காகப்பா அம்மா பயப்படுறாங்க? என்ன எதுவும் கேட்காத மாலதி, எதுவும் கேட்காத. அது எப்படி மாமா கேட்காம இருக்க முடியும்? அத்தை மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்ன எதுவும் கேட்காதீங்க மாப்பிள்ள, எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு எப்படிப்பா தெரியாம போகும்? அம்மா கண்டிப்பா உங்களோட பயத்தை உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. அது என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்கப்பா. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியாது. கேட்காதீங்க கேட்காதீங்க. என்ன இது? ஏதாவது பேசணும்னா போன்ல பேசிருக்கணும், இல்ல வேற எங்கேயாவது மீட் பண்ணிருக்கணும். இப்படி யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் இப்படி பண்ற? நான் செத்து போயிடுவா விஸ்வா? சொல்லுங்க விஸ்வா, நான் செத்து போயிட்டுமா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் கை மீறி போயிடுச்சு விஸ்வா. அந்த ஆதி வர புதன்கிழமை என் கழுத்துல தாலி கட்ட போறான். ஜோஷியரை வீட்டுக்கே வரவழைச்சு என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நல்ல நாள் பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்கணுமா? வயித்துல உங்க குழந்தைய சுமந்துகிட்டு தாலியை இன்னொருத்தன் கையால வாங்கிக்கணுமா விஸ்வா? சொல்லுங்க.